See, I believe this all I shared, like இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பிடுறேன். நான் யாருக்கு அனுப்பிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஐ வில் ஷேர் திஸ் மெட்டீரியல்ஸ் ஒன்ஸ் அகெயின். சம்டைம்ஸ் இது வந்து ஆக்சஸ் கேட்கும். ப்ளீஸ் மியூட் போட்டுருங்க உங்க சைட்ல. சம்மன் இஸ் கெப்ட் ஆன். பிரகாஷ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் ஐ வில் ஷேர். அதாவது அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆல்ரெடி. அவங்க சேவ் பண்ணி உங்களோட சிஸ்டம்ல கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நெசசரி நவ். நான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று அனுப்புறேன். தட் இஸ் த மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் இப்போ படிக்கிற மாதிரி அந்த கான்ஃபிகரேஷன் பண்றது எல்லாமே ஒரு ஒரு ஸ்கிரீன், ஒரு பிடிஎஃப். தட் ஆல்சோ ஐ வில் ஷேர். அண்ட் எவ்ரி டே த ரெக்கார்டட் செஷன். சர்வர் ஆக்சஸ் நீங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது சர்வர் ஆக்சஸ். இல்லை யாராவது லாகின் ஆன்லைன் வாங்கியிருந்தீங்கன்னா லெட் மீ நோ. அண்ட் டெஸ்ட் ஆல்சோ வில் பி தேர். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 30%, அப்புறம் 60%, அப்புறம் ஃபைனல் டெஸ்ட். யூ கைஸ் டோன்ட் வாண்ட் டு ரைட் எனி டெஸ்ட், லீவ் இட். தட் ஐ ஜஸ்ட் ஷேர் த கொஸ்டின் பேப்பர் ஒன்லி. அப்புறம் இந்த சாம்பிள் ரெஸ்யூம் அவங்க கொடுத்துருவாங்க. ப்ராஜெக்டும் ஐடிபியில கொடுத்துருவாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த சாம்பிள் ரெஸ்யூம் வந்து எனக்கு நீங்க ஃபைனலா வெப்சைட்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு தடவை மெயில் அனுப்புங்க. I'll just go through. I'll just have a look. எப்படி நீங்க எல்லாரும் ஃப்ரெஷர், டொமைன், ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேவிங் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் சம்டைம்ஸ் ஏன்னா உங்களோட சாம்பிள் ரெஸ்யூம் வந்து அவங்க கொடுக்கறது சேம் கண்டென்ட். ஐ டோன்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு பேஸ்ட் பண்ற அதே கண்டென்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது. அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன். ப்ளீஸ் ஷேர் வித் மீ. அண்ட் வாட் எவர் த எஸ்டர்டே வாட் வி டிஸ்கஸ்ட், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது எரர் வருது, டவுட் இருக்குன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. எனி ஒன் ஆஃப் யூ, நீங்க யாராவது ரிப்ளை பண்ணலாம் அதுக்கு ஆன்சர். இந்த இடத்துல எரர் அடிக்குது, எப்படி ரெக்டிஃபை பண்றது. இஃப் யூ காண்ட், உங்களால முடியலன்னா தென் ஐ வில் ரிப்ளை. ஓகே, நவ் மேக்சிமம் ஐ வில் ஆல்சோ, நீங்க எது கேட்டிருந்தாலும் அதுல பதில் பண்ணிடுவேன். until otherwise if I may have some class or client or anything, I will do reply also. Recorded session மட்டும் வரலன்னா just send it to me a message or ஒரு மெசேஜ் ரிமைண்டர் பண்ணுங்க. recorded at to receive. இதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். இப்போ படிச்சுட்டு இருக்கிறப்போ ரைட் நவ் யூ ஆர் பர்சூயிங் லைக் SAP ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணி அப்லோட் பண்ணிடாதீங்க ஆல் த வெப்சைட்ஸ். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கோர்ஸ் முடிச்சுட்டு SAP ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் ஹியர் இந்த மந்த் ஆஃப் திஸ் அப்படின்னு ஏதாவது போட்டு அப்போ ஒரு தடவை ரெஸ்யூம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒன்று வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது இஃப் யூ டூ லைக் திஸ், தட் இஸ் திஸ், அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது. எண்ட் ஆஃப் த டே ஐ கேன் சே, சப்போஸ் நான் வந்து உங்களோட கம்பெனியை உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிருப்பேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் சாயோட ரெஸ்யூம் வச்சுக்கோங்களேன். அவரோட ரெஸ்யூம் 2 ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிருக்காரு. நான் எடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் எடுத்து பார்த்துருப்பேன் இந்த ஸ்டூடெண்டோடது. அவர் இன்டர்வியூ வர்றப்போ ஃபைனல் ரெஸ்யூம் கையில் எடுத்துட்டு வருவார். ஸோ தர் இஸ் சம்வேர் த மிஸ் மேட்ச். ஏதாவது ஒரு டொமைன் சேஞ்சஸ்ல இது அப்லோட் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ற ரெஸ்யூம் ட்ரை டு டவுன்லோட் அண்ட் டெலீட் இட், then you upload the new resume. ஓகேவா? ஏதாவது புரியலன்னா நீங்க கிளாஸ்ல இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க don't be in the mute mode, you can keep and you can discuss also here. So நீங்க அந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுறதுனால some kind of எனக்கு இப்ப திடீர்னு நீங்க ஏதோ சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களோட ரெஸ்யூம் எடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால ப்ளீஸ் ட்ரை டு டோன்ட் டூ எனி திங் ரைட் நவ். ஜஸ்ட் ஃபார் அ மந்த் ஆர் 40 days 45 daysக்காக ரெஸ்யூம் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல there is a called totaljobs.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. தென் Upworkன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. I don't know how you guys will go and check here in that Upwork. Then there should be
Glassdoor, இது வந்து abroad போற அந்த மாதிரி ஒரு வெப்சைட். Other than that, you know all this. Indeed, Monster, Naukri, and etc. All these websites are there. இதுல என்ன பண்ணுங்கன்னா இனிஷியல்ல இருந்து, not from today, maybe. Sorry. So, what you guys to do, like sorry, ma'am. Everything, yeah. Excuse me, ma'am. I was not able. நான் கேட்கல மேம். நான் லாஸ்ட் அந்த டோட்டல் ஜாப்ஸ் ஆரம்பிச்சீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு மேடம். சரியா கேட்கல. Oh, okay. Can you hear me now? இப்ப கேக்குது மேடம். Okay. No, don't worry. Recorded நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். No issues. So, இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா over the period of time. Okay. அதாவது கடைசி நிமிஷத்துல please mute. Sai, please mute. Okay. So in the website, not from today, maybe a week or after that, எல்லாரும் ஒரு website try to search what kind of job opportunities are there. எப்படி இருக்கு SAP யோட ப்ராசஸ், எப்படி இருக்கு? நீங்க இந்த குரூப்ல ஒருத்தவங்களும் ஒரு வெப்சைட் ஷேர் பண்ணி அவங்கவுங்க அதை பார்த்துட்டு you guys can make ஒரு பெரிய ஒரு எக்ஸலா டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து Glassdoor பாக்குறீங்க, ஒருத்தவங்க Indeed, ஒருத்தவங்க மான்ஸ்டர், ஏன்னா ஓவரால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, கரியர் வெப்சைட்ஸ். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ லாஸ்ட் மூமெண்ட்ல போய் ப்ரெஷர் பண்ணிக்காம, ஏன்னா அதுல 0 to 5 years, 7 years or only experienced guys or not very few இந்த மாதிரி பீப்புள் இருக்கு அப்படின்னு நிறைய பாப்பீங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் இல்ல 2 years எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸல்ல எடுத்து பிளாட் பண்ணுங்க. எப்படி ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு, தட் இஸ் SAP FI கன்சல்டன்ட், வெதர் 0 to 1 year or 0 to 2 years or 3 years or 5 years, whatever, there is a job. அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும், அந்த ஒரு டைட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி என்ன கேட்கறாங்கன்னு. ஏன்னா இனிஷியலா எனக்கு ஒரு 20% போர்ஷன் முடிக்கிறப்போ எனக்கு நமக்கு தெரியாது என்னென்ன பத்தி கேட்கறாங்கன்னு. பட் இதெல்லாம் ஒரு எக்ஸல்ல போட்டு யூ கைஸ் ஹேவ் டு ஒர்க் நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஜாப், ஐ எம் ட்ரைங் ஜென்ரலி. ஏன்னா அப்பதான் அந்த ரெக்குவயர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 வெப்சைட்ல அட்லீஸ்ட் ஒரு 4-5 வெப்சைட்ஸ்லயாவது இல்ல 3-4 வெப்சைட்ஸ்ல சேம் ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஜென்ரலா இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஸ்பெசிபிகேஷன் மட்டும் சேமா இருந்ததுன்னா நம்ம அதுல அதை எக்யூப் பண்ணிட்டு we can just try look for other things as well. So அதனால அந்த மாதிரியும் ஒர்க் பண்ணுங்க from the beginningல இருந்து. ஓகே, இதை you can share and you can do as a group. அதனால தான் குரூப் போட்டது. So try to understand. அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா you can approach. Okay, now இப்போ இதுல we said there is a SAP and ERP intro பார்க்கணும். நீங்க யாரெல்லாம் நீங்க இந்த இது PPT பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. I don't know that. First we will go and check what is ERP, what is SAP ERP. ERP இல்லைன்னா எப்படி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தது, then how the ERP after customization பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது we will discuss here right now. ஏதாவது question இருக்கா? Any questions to discuss? ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது question இருக்கா உங்க சைடுல? No, Gayatri. Okay. No, ma'am. Okay, thank you. See, ERP is Enterprise Resource Planning. All the different units under in one system called ERP. Appo, don't you have any other ERP? Do you have only one ERP, SAP or what? No, we do have other ERPs like JD Edwards, PeopleSoft, Barn, Oracle. இது எல்லாமே ERP software தான். But SAP is an integrated real-time processing system. இது வந்து எல்லாத்துல இருந்தும் வேற ஒரு எக்ஸெப்ஷனல், அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதோட
இன்டகிரேட்டட் பண்ண ஒரு ERP சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இந்த SAP ERP இஸ் டாப் 3rd in the world மார்க்கெட். அப்போ என்னென்ன இதுக்கு முன்னாடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா there is a Oracle, Microsoft, Oracle and SAP ERP. ஸோ இன்னைக்கும் 1972ல இருந்து SAP ERP இந்த மார்க்கெட். பிகாஸ் அந்த சாஃப்ட்வேர்ல நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணி நிறைய கஸ்டமைசேஷன் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அதுல பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அவங்களோட பிஸ்னஸ்க்கு ரிப்போர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த லெவலுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் கூட. ஓகே, நவ் ERPல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ERPல SAP ERPன்னு சொல்றதுல ERP is a enterprise resource planning. What we said, enterprise is nothing but it's a business unit. Whatever we are planning, with the help of this resources we are running our business. அப்போ யாரெல்லாம் இதுல பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்டுமே சேல்ஸ், பர்ச்சேஸ், HR, IT, finance. So we are planning with the help of this resources. என்ன ரிசோர்ஸ்னா there are 5 M's. Money, machinery, material, manpower, all will come. So whatever we are planning with the help of these resources, we are running our business. This is ERP. Okay. SAP ERP is a integrated real-time processing software. அப்படின்னா என்னன்னா என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ everything, each and everything you can also view in the system. அதாவது நம்ம போய் ப்ரொடக்ஷனோ இல்ல பர்ச்சேஸோ சேல்ஸோ பார்க்க போறது கிடையாது. பட் ஒரு ப்ராடக்ட் உள்ள வருதுன்னா ஒரு சின்ன ஒரு ஐட்டம், ஒரு கார் மேனுஃபேக்சரிங்ல ஒரு சின்ன ஒரு பார்ட் உள்ள வருதுன்னா அது உள்ள வந்து அசம்பிள் ஆகி எவ்ரிதிங் as a finished ஐட்டமா வெளியில வர வரைக்கும் we can have a track, we can view, we can understand those process. That is what here we mean to say as a business process. Okay, இதுல say example here before ERP எப்படி இருந்தது இண்டஸ்ட்ரீஸ்லாம், ஆஃப்டர் ERP how it is customized பண்ணதுக்கு அப்புறம். பிஃபோர் ERP பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, நம்ம நார்மலா என்ன பண்ணோம்னா ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இருக்கு இல்ல கம்பெனியோட சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா there is yes here we prepare in Excel. நம்ம ஒரு எக்ஸல்ல ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் கம்பெனில. அவங்க வந்து இது சரியில்லை இல்ல இதுல ஆட் பண்ணுங்க, இந்த இத விஷயத்த அனலைஸ் பண்ணுங்க, ஐ நீட் ஏஜிங் ரிப்போர்ட், ஐ நீட் கம்பேரிசன் ரிப்போர்ட் 3 years முன்னாடி இல்ல லாஸ்ட் பாஸ்ட் 3 months ஓட ரிப்போர்ட். தே வில் ஆஸ்க் யூ சம்திங் ஆன் த அதர். நம்மளால ரெடிமேடா ஜென்ரேட் பண்ண முடியாது அந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னா தென் வாட் வி ஷுட் டூ, சில விஷயங்கள் வி ஜஸ்ட் ஹாவ் டு டூ த பிரிண்ட் அவுட். வி ஹாவ் டு டேக் அ பிரிண்ட் அவுட், அதை அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டா நம்ம புதுசா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜர் அப்ரூவல், ஃபினான்ஸ் மேனேஜர் அப்ரூவல், அதுக்கப்புறம் சிஸ்டம்ல என்ன என்ட்ரி பண்ணணுமோ. ஸோ இந்த மாதிரி நிறைய மேனுவல் ஒர்க் வில் டேக் பிளேஸ். அதனால என்ன ஆகும், டிலே டியூ டு மேனுவல் ப்ராசஸிங், வி மே லாஸ்ட் ஆர்டர், பாசிபிள் ஆஃப் ஹியூமன் எரர் அண்ட் என்ட்ரிங் த டேட்டா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அப்படின்னா அப்போ நிறைய ரிப்போர்ட் கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்குமா, ரெடிமேடானா கிடைக்காது. வி ஜஸ்ட் ஹாவ் டு ப்ரிப்பேர் மேனுவலி. ஸோ இந்த மாதிரி there are so many process will be there. அப்போ நம்மளால சில விஷயங்கள் 100% நமக்கு கொடுக்காது பிகாஸ் ஆஃப் மேனுவல் ஒர்க். when you customize it, நம்ம இதை கஸ்டமைஸ்டா ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு ஆட்டோமேட்டட் பண்ணிடுறோம் ஒரு சாஃப்ட்வேர்னு. அந்த ஆட்டோமேட் பண்ணா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் இஸ் சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்லயே அது வந்துடும். ஸோ இட் சேவ்ஸ் யூ மச் டைம், இட் சேவ்ஸ் அவர் டைம் அண்ட் லிமிட்டட் எரர். நிறைய ரிப்போர்ட்டிங் அதிலே கஸ்டமைஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ். நிறைய இருக்கு பட் இது மேஜர். ஸோ இதனாலதான் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ், ஆல் த மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆர் ரீட்டைல் பேஸ்ட் செக்டர் யாரா இருந்தாலுமே தே ஆர் ரெடி டு accommodate with the automated systemக்கு அவங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால்தான் மோஸ்ட் ஆஃப் த ஹையர் லெவல் ஆர் அக்ராஸ் த கண்ட்ரி ஆர் வித்தின் த கண்ட்ரியில இருக்கிற மல்டிபிள் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தோஸ் கைஸ் வுட் லைக் டு கோ ஈவன் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், சாஃப்ட்வேர் இஸ் எக்ஸ்பென்சிவ். சாரி. ஸோ நவ் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ஸ்மால் சவுண்ட்ஸ் வில் கம், ப்ளீஸ் பேர். இந்த பிஃபோர் எஸ்ஏபில சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் எஸ்ஏபி ப்ராசஸ்ல எப்படி இருக்கும், ஒரு கஸ்டமர் வருவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு 100 கார் தேவை, இல்ல 500 கார் தேவை, 500 டிவி தேவை அப்படின்லாம் இருந்ததுன்னா
ஸோ வாட் தே வில் டூ டெஃபினெட்லி இந்த இடத்துல ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சேல்ஸ் டீம்ல தான் அந்த டேட்டாஸ் வரும். அதாவது கொட்டேஷனோ பில் வாட் எவர் த இன்வாய்ஸ் எவ்ரி திங் இந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணா த டேட்டாஸ் ஆல் எவ்ரி திங் வில் ஸ்டோர் ஒன்லி ஹியர். இது வேற எங்கேயும் வியூ பண்ண முடியாது. அதே மாதிரிதான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், இன்வென்ட்ரி, ஹெச்ஆர் எல்லாமே. அப்ப நம்மளோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா டீடைல்டு லிஸ்ட் வரும். இந்த கஸ்டமருக்கு நம்ம பே பண்ணணும். they will send you the report, only the report. நம்ம இன்வாய்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. வேணும்னா மேனுவலா பார்க்க முடியாதுன்னு கிடையாது, மேனுவலா பார்க்கலாம். சிஸ்டம் இஸ் கனெக்டட் பட் இட்ஸ் நாட் இன்டகிரேட்டட். ஓகேவா? ஒன். நவ் இந்த இடத்துல அந்த அந்த நம்ம என்ன பண்ணுவோம், இதை வாங்கிட்டு எந்தெந்த டியூ டேட்ல எந்தெந்த கஸ்டமர் பே பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி we'll do the reconciliation. The same way here also. Here also it's a completely the purchase unit. So on the purchase unit la namukku whoever is on the purchase team, the marketing team, where we just have to here we'll take the complete report. So யாரெல்லாம் அதுல இருக்கோ அவங்களுக்கு we'll just try to do the payment settlement. So எல்லாமே இதுல integrated கிடையாது, it's only the connected. Now when you come after the ERP, இதுல SAP ERP ன்னு எடுத்தோம்னா it is a centralized database server. SAP is a centralized database server where all the different units under connected here in only one process. ஒரே ஒரு சர்வர் ஆக்சஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் இதோட ஸ்மால் டிஃபரன்சஸ். ஸோ அப்ப என்ன ஆகும், இவங்களோட டேட்டாவும் இதுல இருக்கும், இவங்க டேட்டா எவ்ரி ஒன்ஸ் டேட்டா இஸ் ஹியர். ஸோ அப்போ ஃபினான்ஸ் டீம்ல என்னால இன்வாய்ஸ் வியூ பண்ணி பார்க்கணும்னா நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ஹியர் ஆல்சோ தே வுட் லைக் டு சி பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கஸ்டமருக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சேல்ஸ் டீம் பார்க்கணும், இல்லை பர்ச்சேஸ் டீம் பார்க்கணும். எஸ், இட் இஸ் பாசிபிள். அண்ட் மோரோவர் யுவர் சென்ட்ரலைஸ்ட் டேட்டாபேஸ் where it connected, it integrated all the departments or all the units. So இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம புரியுதுன்னா let me go to the next level. Now நான் இதுல ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன், பட் எனிவே we'll try to make it here. And I told you very clearly that from the day one, I believe SAP, yes, we never call this as a SAP FICO. We won't call this as a SAP FICO. It is SAP FI, SAP CO, SAP Financial Accounting, SAP CO is a controlling. Why there is a different? Because so where there is a FI is an external reporting, CO is an internal reporting. Why? Because சொன்ன மாதிரி காஸ்ட், ஒரு ப்ராடக்டோட காஸ்ட், அதோட ப்ராஃபிட் என்ன வரும் எல்லாமே நம்மளால அனலைஸ் பண்றது ஃபினான்ஸ் டீம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஒரு பேனாவோட விலை வச்சுக்கோங்களேன். தட் பென், த காஸ்ட் இஸ் ஆக்சுவலி த 10 rupees. அப்ப அந்த 10 ரூபாய் எப்படி நிர்ணயம் பண்றாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க த ரேட் ஆஃப் திஸ் பென்? மேபி இந்த இடத்துல 4 ரூபாய் இதோட ஆக்சுவல் காஸ்ட், அடக்க விலை, அந்த ப்ராடக்ட பண்றதுக்கான ஆக்சுவல் காஸ்ட். அண்ட் 2 ரூபா வந்து லேபர் காஸ்ட், 2 ரூபா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், 2 rupees இஸ் அ ப்ராஃபிட். ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட கொடுத்தா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஆனா அந்த ஆக்சுவல் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காம்படிட்டருக்கு த எவ்ரி திங் விச் தே ஆர் டிஃபைனிங், இட்ஸ் அ இன்டர்னல் டிபார்ட்மெண்ட். காஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, மார்ஜினல், அந்த மார்ஜினல் இருந்து ஓவரால் மார்ஜினல் எப்படி பண்றது, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றது ஒன்லி த CO கைஸ் கண்ட்ரோலிங். ஆனா FIல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் அதர்ஸ், எவ்ரி திங், கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே கொடுக்கறது உங்களுக்கு FI தான். அப்போ கிளாஸ்ல நம்ம இது ரெண்டுமே படிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற, அது கன்சல்டன்ட் வேற. You have separate syllabus. For that, you have to do another 40 days of training. But as a FI consultant, CO configuration பண்ண மாட்டோம். CO consultant FI configuration பண்ண மாட்டாங்க. ஒரு கம்பெனில அப்படி ஆள் இல்ல, பட் எனக்கே ரெண்டுமே தெரியும்னா மேபி
they'll take me as a FICO ஒரு ப்ராசஸ். கண்டிப்பா the consultant are different. CO guys ஆல GL கிரியேட் பண்ண முடியாது, ஜெனரல் லெட்ஜர் எல்லாமே. அதே மாதிரி FI ஆல இந்த காஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது ஒரு பீரியட்ல இருந்தது. பட் இப்போ ஒரு கம்பெனில ரெண்டுமே தேவை ஒரே பர்சன் கிட்ட, அப்பதான் உங்களை ஜாப்ல வச்சுக்க முடியும் அப்படின்லாம் சில சுச்சுவேஷன்னா அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம வெறும் FI தான் படிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட் FI சிஓவோட ஓவர்வியூ, அதாவது அதோட ஃபுல் நாலேஜ் அப்படின்னா என்ன இருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு 25% ஆஃப் த ஓவர்வியூ வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல இது டிஸ்கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதே லிங்க்ல திருப்பி கனெக்ட் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் வில் பி ஒன்லி 40 மினிட்ஸ் ஆஃப் லெவல். ஓகே, நவ் when you come here, இதுக்கப்புறம் நம்ம மாடியூல்ஸ் பத்தி பேசணும். என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, வாட் ஆர் த மாடியூல்ஸ் here? One is as a technical module, another one is as a functional module, another one is as a techno functional. So இந்த இடத்துல என்ன மாடியூலை நம்ம சூஸ் பண்ணலாம்? we can also choose, suppose as I told you earlier, எந்த மாடியூல் வேணா யார் வேணா படிக்க முடியுமான்னு கேட்டா படிக்க முடியும். ஆனா டொமைன்ல, அதாவது இன்டர்வியூல போறப்போ டொமைன் பேஸ் இருந்தா, நான் பிகாம் முடிச்சு இல்ல MBA ஃபினான்ஸ் முடிச்சு எம்காம் முடிச்சு இதெல்லாம் முடிச்சிருந்தேன்னா, மீனிங் தட் வேர் ஐ அப்ளைட் ஃபார் த ஃபினான்ஸ் ஜாப். இதை விட்டுட்டு நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ஹெச்ஆருக்கு அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்ஆர் ஜாபுக்கு இன்டர்வியூல உட்காந்தேன்னா என்னோட ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க கொஞ்சம். மேபி they will keep it in the next level, because even though I have a good understanding or interview நல்லா clear பண்றேன், I'm good in the each concept wise, HR ஓட எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன், ஓகே குட். பட் என்னோட டொமைன் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் இல்ல, நான் HR படிச்சுட்டு ஃபினான்ஸ்க்கு வந்து FI கன்சல்டன்ட்டா அப்ளை பண்றேன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னோட ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கு பதிலா வேற யாராவது இருந்ததுன்னா அவங்கள எடுப்பாங்க, they'll recruit them. So அதனால whatever the domain, based on that, if you select the same module, will get benefit. One more thing. Okay, now here in the technical module, those who completed BE, BTech and coding, networking knowledge, அவங்க இருக்கிறவங்க தான் இந்த டெக்னிக்கல் மாடியூல் படிக்க முடியும், அவங்க தான் படிப்பாங்க ஆக்சுவலா. So they are here, comes under that is called as a basis consultant, ABAP consultant, business intelligence, business data object, business data warehousing, business object, and WebDime Pro. இந்த மாதிரி நிறைய மாடியூல் இருக்கு. Now when you come here as a functional module here, what we can do, everyone based on the domain as a FICO, marketing, material management, purchase unit, marketing படிச்சவங்க, sales and distribution, HR, then project system, production plan, production, and also here quality management and warehouse management. So all this. Okay, now இப்போ இந்த மாதிரி ஒரு 80 மாடியூல்ஸ்க்கு மேல இருக்கு, 85 மாடியூல்ஸ் ஆர் தேர் இன் திஸ். பட் when we just have to adopt whatever the domain based. Okay, techno functional also ரெண்டு மாடியூலுமே அதுல இருப்பாங்க. they are very strong in one module. எது வேணா இருக்கலாம், மேபி அவங்க வந்து MM இருக்கலாம், then they adopted as ABAP. இது based on the அவங்க current project அல்ல current requirementல இந்த மாதிரி படிச்சா டெக்னிக்கல் டீமுக்கு நம்மளால ஈஸியா the requirement டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கறதுனால மேபி she or he completed the ABAP here. பட் அவங்க ஒரு மாடியூல்ல they are very strong, they'll be very strong. So இப்படியும் மார்க்கெட்ல people are equipping themselves like a techno functional guys and as a unique, like எல்லாரும் வெறும் ஃபங்க்ஷனல் மட்டும் படிச்சிருப்பாங்க, இல்ல ஒருத்தவங்க டெக்னோ ஃபங்க்ஷன் இதுல படிச்சுட்டு இதுல சர்டிபிகேஷன். எஸ், இட் இஸ் பாசிபிள், பண்ண முடியும். So the right model what we selected is a FICO. Okay, now இதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ்
what to tell you. Okay, that's fine. Now, types of project. நீங்க இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க. That is our completed training has completed. அப்போ நான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஜாப்ல தேட முடியும்? What kind of job will be understand or எனக்கு இதை வந்து கொடுக்க முடியும்? என்ன படிச்சா என்ன மாதிரி ஜாப்ல பிளேஸ் பண்ண முடியும்னா ஆக்சுவல் ரோல் இஸ் கன்சல்டன்ட் அண்ட் சப்போர்ட் கன்சல்டன்ட். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த ரெண்டு லெவல்லயும் நமக்கு ஜாப் கிடைச்சதுன்னா நம்மளால ஈஸியா யூனோ ஒர்க் பண்ண முடியும். We can go and find apply as a consultant or support consultant க்கு job apply பண்ண முடியும். But another level of project also there is a upgrade project and also there is a rollout project and as well as a end user. இந்த ப்ராஜெக்டும் இந்த மாதிரி கன்சல்டன்ட் ரோலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம இதை ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. Then we will start explaining this. In the if we do here end user னா என்ன ஜாப் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆர் கஸ்டமர் டெஸ்க் we can say. இதுல SAP end user நார்மலா ஒரு கம்பெனில இன்வாய்ஸ் இதெல்லாம் என்டர் பண்றது, டேட்டாஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்றது. இட்ஸ் a small kind of work. எனக்கு ஒரு 12,000 இல்ல 15,000 18,000 அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும் இனிஷியல்ல. பட் ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5 to 6 years 7 yearsல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு he almost earned monthly like 70,000 அந்த மாதிரி earn பண்ணார். 60,000-70,000. ஏன்னா அவருக்கு he started holding years of experience. அதனால அவர் GL ல end user இருந்தாரு, AR ல end user இருந்தாரு, then AP also as a end user. ஸோ அப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரோட இன்கம் அந்த மாதிரியும் ஆச்சு. ஆனா இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எண்ட் யூசரா ஒர்க் பண்ணுங்கிறது இட்ஸ் நாட் நெசசரி. இஃப் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி நவ், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எண்ட் யூசரா வேலை கிடைக்குதுன்னா ஹலோ ஸோ எண்ட் யூசரா வேலை கிடைக்குதுன்னா நீங்க எண்ட் யூசரா ஜாயின் பண்ணலாம். ஆனா ஒரு 2-3 months இல்ல 6 months ஒர்க் பண்ணிட்டு நீங்க வெளியில வரணும். இந்த ட்ரைனிங் படிச்சுட்டு எண்ட் யூசரா போனா there is no use. Okay, now rollout project சொன்னா right now you guys are in SAP, you are a fresher. You guys are as a fresh FI consultant or fresh functional consultant, fresh SAP FI consultant with a 0 to 1 year experience or 0 to freshers. Yes. So as a fresher in the மாதிரி rollout projectல if I get opportunity, yes, I can also work because நானும் complete end-to-end configuration knowledge பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கோம் இந்த training. If I get இதுல ஏதாவது சின்ன changes இருந்ததுன்னா that company will give me training. So rollout project which means ஒரு ப்ராஜெக்ட் உங்களோட சேம் கம்பெனி, ஃபோர்ட் கம்பெனி ஆர் எனி சாம்சங், நீங்க இந்தியன் கிளைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியால தான் இருக்கீங்க, பட் இந்தியன் கிளைண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து US கிளைண்ட்டுக்கோ இல்ல UK கிளைண்ட்டுக்கோ இல்ல கல்ஃப் கண்ட்ரியோட கிளைண்ட்டுக்கோ உங்களை மூவ் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. எஸ், இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு ஒர்க் இன் த ரோல் அவுட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல சேஞ்சஸ் இருந்தா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். எஸ். நவ் ஆஃப்டர் விச் ஹியர் அப்கிரேட் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஓல்டு வெர்ஷனா இருக்கும், அனதர் ஒன் இஸ் அவங்க கம்பெனில ஒரு சே எக்ஸாம்பிள் ERP 6ல இருந்து EHP 7 ஆர் ERP 5ல இருந்து EHP 6 ஆர் 7 மூவ் பண்றாங்க அப்படின்னா எஸ், நம்மளால இட் இஸ் பாசிபிள் டு ஒர்க் இன் த நியூ ப்ராஜெக்ட் ஆஸ் வெல். பிகாஸ் ஸ்மால் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் நம்மளால புரிஞ்சிக்க முடியும், அந்த சேஞ்சஸ் நமக்கு தெரியும், அதை படிச்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் த அப்கிரேட் ப்ராஜெக்ட். Now when you come to the support consultant ஒரு கம்பெனில ஒரு கான்ஃபிகரேஷன் பண்றது ஒரு டீமா தான் இருக்கும், கன்சல்டன்ட் ரோல். ஓகே, அதே டீம் வந்து எரரும் ஹலோ அம்பிகா ப்ளீஸ் மியூட். ஸோ சப்போர்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரரும் அவங்களே ரெக்டிஃபை பண்ணி அவங்களே கன்சல்டன்ட்டும் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். அதனால கன்சல்டன்ட்ங்கிறது அவங்க கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. அம்பிகா, ஐ கெஸ் யாராவது இல்ல ஏதாவது கொஸ்டினா? அம்பிகா, could you please unmute?
So support consultant role here is a where ஏதாவது எரர் இருக்கு. இப்போ கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எண்ட் யூசர்ல ஏதாவது என்ட்ரி போடுறாங்க, டேட்டாஸ் எல்லாமே வி குடன்ட் எரர் அடிச்சுட்டே இருக்கு, டாக்ஸ் எடுக்கல, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்பரா வரல, இல்ல இன்வாய்ஸ் சேவ் ஆக மாட்டேங்குது, இல்ல சம்திங் ஆர் த அதர் எரர். Even though the consultant who completed the configuration, the testing team, they will give training and they also do the issues எல்லாம் சார்ட் அவுட் பண்றது. இதெல்லாமே சப்போர்ட் கன்சல்டன்ட் they will do. So இதெல்லாம் செய்யணும்னா to give the training and also to do the testing or any issues to sort out, இதெல்லாம் பண்ணணும்னா first of all we just have to understand the complete end-to-end configuration. So this is what we are here completely to taking in the training, understanding here. So இது ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த லெவல்ல எங்க வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். Okay. Now இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுதான், தட் இஸ் உங்களோட ஹார்ட் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த ஜாப் கிடைக்கணும்னா ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் நாட் எ ஜோக் டு கெட் இன் டு த எஸ்ஏபி கன்சல்டன்ட். அப்படியே படிச்சுட்டு நாளைக்கு அவங்க ஒரு ஜாப் இருக்கு, இங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆல் த ஜாப்ஸ் நாட் ஓன்லி திஸ் எல்லாருமே உங்களுக்கு த்ரூ கொடுப்பாங்க. பட் த திங் இஸ் when you go on interview, நீங்க தான் கிளியர் பண்ண போறீங்க. You have to be on your own shoes. ஸோ அந்த இடத்துல நான் என்ன நம்ம கிளியர் பண்றோமோ அதை பொறுத்துதான் இந்த ஜாப். ஸோ அதனால எக்யூப் யுவர் செல்ஃப் இன் சச் எ வே. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சாஃப்ட்வேர், பெருசா படிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஆனா ரொம்ப ஈஸி கிடையாது. பிகாஸ் எஸ்ஏபி இஸ் எ ஓஷன். சி 1972ல இருந்து எஸ்ஏபி சாஃப்ட்வேர் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அந்த அவ்வளோ இயர்ஸ், ஒரு 40 டிகேட்ஸ் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர்ல எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. தட் விச் மீன்ஸ் இட்ஸ் அ குளோபலி யூனிவர்ஸ்ல என்னென்ன கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாரி, வெதர் இட் இஸ் எ மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆர் ரீட்டைல் பேஸ் செக்டர், இல்ல நார்மலா ஒரு என்டிட்டி, மல்டிபிள் என்டிட்டி இருக்கிற ஒரு கம்பெனி, அது ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜஸ்ட் த ப்ராசஸ், அந்த கிளைண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் அந்த அளவுக்கு they have capacity, like it's expensive, it's highly quite expensive software. அதை பண்ண முடியும்னா அவங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னா அப்போ அதுல அவ்வளோத்தையும் அவங்களால எடுத்துக்க முடியுது அப்படின்னா there we are just learning, understanding only our FI part. இதுல HR, MM எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா மாடியூலுமே இருக்கு. நம்ம ஒரு சின்ன பாட்டு தான் பார்க்க போறோம். அதை கம்ப்ளீட்டா படிச்சா மட்டும்தான். இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒரு கன்சல்டண்டா வரணும்னா எவ்வளவு ஹவர்ஸ் காயத்ரி பர் டே செலவு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 6 to 7 hours அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட் we don't have 6 to 7 hours of time per day to invest only to SAP. ஏன்னா ஒர்க்கிங், காலேஜ், ப்ரொஃபஷனல் நிறைய வேலை எல்லாமே இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அட்லீஸ்ட் ஒன்ஸ் கிளாஸ் ஸ்டார்டட் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமைசேஷன் என்ன பண்றது எல்லாமே தெரிஞ்சுட்டு அட்லீஸ்ட் டெடிகேட் 3 to 4 hours ஆர் ஒரு நாளைக்கு 1 to 2 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மந்த் எண்ட் சாரி வீக்கெண்ட்ல இல்ல உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போ ப்ளீஸ் டெடிகேட் யுவர் டைம். அப்பதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் கெட். ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 1 month படிச்சாரு, நெக்ஸ்ட் 1 month 12 இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு, 11th இன்டர்வியூல he got selected as a fresh consultant. அவரால் எப்படி முடியும்னா he will just do only SAP, he will just sit with SAP, he won't do any other things. அந்த இந்த டெடிகேஷன். ஸோ அதனால ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எங்க புரியலனாலும் நீங்க இங்க பார்த்த இது புரியல, எப்ப வேணா யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின். தட் இஸ் நாட் அ கிரேட் டீல், யூ கேன் டூ. அண்ட் நவ் இப்போ நீங்க எஸ்ஏபில காயத்ரி நாங்க படிக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன படிக்கிறோம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஸோ எஸ்ஏபி R3 சிஸ்டம், ECC6, EHP 7 or 8. This is what EHP 8. இதான் நீங்க படிக்கிறது. இதோட அட்வான்ஸ் லெவல் தான், which is nothing but as a SAP S4HANA சொல்றது. இது அட்வான்ஸ் லெவல். இப்போ எப்படி பிகாம்க்கும் MBAக்கும் டிஃபரன்ஸ் சொல்வீங்க? MBA டைரக்டா படிக்க முடியுமா? படிச்சா it is little difficult for us to understand the accounting, financial accounting and other stuff. +2ல இருந்து டைரக்டா MBA படிச்சா எப்படி இருக்கும்? ஆனா அதுவே நான் பிகாமும் எம்காம்லாம் படிச்சுட்டு இல்ல MBA படிக்கிறோம் அப்படின்னா எனக்கு பேசிக் ஐ கேன் டூ, என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் there are few things which I need to understand that it is possible. அதுதான் S4HANAக்கு இதுக்குள்ள
சின்ன டிஃபரன்ஸ். இதுல வந்து தனியா உங்க கம்பெனிக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். இதுல வந்து there is cloud based everything, like how we are finding here with this HTTP cloud based. ஸோ டைரக்டா இங்கேயே லாகின் பண்ணி அந்த கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ செக்யூரிட்டி அது செக்யூர்டு ஃபேஸா, பிகாஸ் இதுல இப்படியே அந்த ஒருத்தவங்களும் ஒவ்வொரு லாகினுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னா there is no server or what, no server. அதை பத்தி நம்ம அப்புறம் ஒரு கிளாஸ் வேணா if we can just discuss maybe, but this is what we are discussing. So இதுல SAP R3. What is R3 process? R3 is nothing but real-time processing system. It is real-time processing system where R1 is a first layer, second layer R2, then the third layer will be R3. Okay, what kind of this? What is this? So R1 layer அப்படிங்கிறது ஒரு presentation layer, application layer and database layer எல்லாத்தையும் சேர்த்து ஒரு small ERP-ய first introduce பண்ணாங்க. யார் introduce பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1972ல they are 5 IBM ex-employees. IBM ல இருந்து வெளியில வந்து அவங்க ஒரு ஜெர்மனில இந்த சாஃப்ட்வேரை ஃபைண்ட் பண்ணாங்க. when they prepared it, அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ஸ்மால் ERP தான், ஒரு சின்ன ஒரு யூனிட்ல இந்த இன்டெகிரேட்டடா கொடுக்குறப்போ was so wonderful. அப்போ என்ன பண்ணாங்க, again there is updation நிறைய சேஞ்சஸ் பண்ணப்போ பிரசன்டேஷன் லேயர் சர்வர் தனியாகவும், அதுக்கப்புறம் there is a application and database layer இது தனியாகவும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா R3 where presentation layer is separate, application layer is separate, database layer is separate. இப்படின்னா என்ன காயத்ரி அப்படின்னா, எஸ் இப்போ நீங்க ஒரு நீல்கிரிஸ் இல்ல ஏதோ ஒரு ஷாப்புக்கு போறீங்க, அந்த ஷாப்ல ஒரு பழமுது சொல்லி சம்திங் வாட் எவர் த கிராசரி எது, அப்போ நீங்க வாங்குற சாமான there is a person who is entering in the system, the front desk, that is called, consider here as a presentation layer, front end application process. சும்மா நீங்க வாங்குறது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர்னா நீங்க வாங்குற திங்ஸ், நான் வாங்குற ஐட்டம் எல்லாத்தையும் ஒரு someone is entering in this கோடிங். அப்ப என்ன ஆகுது, அந்த பில்லிங்ல அவர் கோடிங் பண்றதுனால அமௌண்ட், டாக்ஸ், டேட்டு, ப்ராடக்ட், பிரைஸ், எவ்ரிதிங், வெல்கம், கீழே டேட்டு, என்ன டேட்ல நம்ம க்ளோஸ் பண்றோம், டாக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வருது. someone is doing அப்ளிகேஷன். அதனால எல்லா இதுமே ப்ராப்பரா அதுல சேனலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் there is a database layer. database layer is nothing but நீங்க வாங்குற பில்லா இருந்தாலும் சரி, நான் வாங்குறது எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது, இந்த சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. இப்ப நார்மலா ஜென்ரலா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற ஒரு கம்பெனில இந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இருக்கும். இப்ப டேலி, குயிக் புக்ஸ் ஆர் PHP ஆர் எனி XYZ சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சர்வர் இருக்கும். சர்வர்ல டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அது ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அவங்க வேற ஒரு புது சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா டெய்லி பேக்கப் எடுத்து தே வில் ஜஸ்ட் கீப் இட் த டேட்டாஸ் அண்ட் தே யூஸ் ஆல்சோ த சிஸ்டம். இந்த மாதிரிலாம் இருக்கும். SAP-யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் a millions and millions of data we can store in the centralized database server. எவ்வளோ வருஷம், சப்போஸ் சே எக்ஸாம்பிள் சாம்சங் இல்ல TVS, டாடா மோட்டார்ஸ், டாடா கம்பெனி, இவங்க எல்லாம் மேபி 20 இயர்ஸா யூஸ் பண்றாங்க, இல்ல லாஸ்ட் 10-15 இயர்ஸா SAP யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ டேட்டாஸ்மே we can store in the data in the system. So this is what the presentation, application and database there. So அந்த லேயர்ஸ் எல்லாமே அந்த சர்வர் லைன் எல்லாமே they separated. So this is the specialty where SAP we call this as R3 layer. இதெல்லாம் வந்து 2015 வரைக்கும் வேர் HANA இன்ட்ரடியூஸ் பண்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான். ஆனா இன்னைக்கும் சில கம்பெனில இந்த லேயர் தான் யூஸ் பண்றாங்க, which means R3 சிஸ்டம் ECC6 தான் யூஸ் பண்றாங்க. பட் some of them are updated. அவங்க என்ன பண்றாங்க, HANAக்கு வந்துட்டாங்க 2002. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2021-22ல இருக்கு HANA 2016, 2017, 18 ஒரு வருஷமும் ஒரு சேஞ்சஸ், அப்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேர் we are in this stage HANA லெவல்ல. சில கம்பெனிஸ் எஸ் they are still using this. Okay, that is fine. Now இதுல ECC-ன்னு பார்த்தோம். What is ECC6? ECC6 is nothing but ERP central component. ERP central component. ERP central component is
enterprise resource planning. CC is central component. இதுதான் இதோடது. Next one is when you come here as a EHP. EHP is enhancement path. Add-on. இது add-on. 7 இல்ல 8. So depends company. இதுதான் நம்ம where we are here. So இதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட we need to understand. And இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு ஒரு தியரி பார்த்துட்டு then again we will do the system configuration. உங்களுக்கு எப்படி லாகின் பண்ணி எப்படி லாக் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சதுன்னா இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த லாகின் லாக் அவுட் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க உங்களோட சிஸ்டம்ல. ஒண்ணு. செகண்ட் திங், யாராவது ஒருத்தவங்க வர முடியல, ஓகே. ஒருத்தவங்க வரலன்னா யூ வில் கெட் ரெக்கார்டிங் அண்ட் தென் யூ வில் டூ இட். பட் 2 பேர் இல்ல, வெறும் 3 ஒருத்தவங்க தான் இல்ல 3 பேர் வரல அப்படின்னா நான் வந்து ட்ரைனிங் வந்து அன்னைக்கு டேட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேட்டை கொடுத்துக்கிறேன். நம்ம அதனால சாட்டர்டே சண்டேஸ்ல இல்லை ஏதாவது ஒரு நாள் காம்ப் ஆஃப் பண்ணிக்கலாம். கிளாஸோட நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நம்ம அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான். எப்படி இருந்தாலும் டெய்லி 5 நாள் கிளாஸ் இருக்குமானா இனிஷியலா கண்டிப்பா அந்த 5 நாளும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜிஎல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் நம்மளோட ப்ராக்டிஸை பொறுத்து இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னு அதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ வில் கனெக்ட் டுமாரோ த சேம் டைம் 7 o'clock. நான் எப்பவுமே கொஞ்சம் முன்னாடியே லிங்க் அனுப்பிச்சிருவேன். அதாவது 6:45க்கு எனக்கு ஒரு செஷன் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு தென் ஐ ஹாவ் டு சென்ட் த லிங்க். அதனால டெஃபினட்டா 7:05க்குள்ள லிங்க் இருக்கும் உங்களுக்கு. கிளாஸ்ல ஜாயின் பண்ணலன்னா முதல் நாள் நைட்டே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். until otherwise any other issues நீங்களும் அப்டேட் பண்ணுங்க குரூப்ல. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு இதுல क्वेश्चंस இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, can you guys hear me? அம்பிகா, பிரகாஷ், சாய், ஷெரின், கேக்குதா? Okay. ஹலோ, Yes, Gayatri. கேட்டுச்சா? நான் நடுவில் ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு போல, ஐ டோன்ட் நோ. ஸோ வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் இல்லாம வேற ஏதாவது கேட்கணும்னா ப்ளீஸ் யூ கேன். மேம் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா மேடம்? அது 40 மினிட்ஸ் தான் அவைலபிளா இருக்குமா அது ஜூம் மீட்டிங்ல? அது ஜூம் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் இருக்கும், அடுத்தது எடுத்தது அடுத்த 40 மினிட்ஸ்லயும் இருக்கும். அப்படிங்களா? ஸோ நீங்க அது இப்போ 2 முறை ரெக்கார்ட் பண்ணதால கமெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்களா இன்னைக்கு டேட்டுக்கு வீடியோஸ்? இங்க பாருங்களேன், let me show you. See, this is how the data will get. I think இந்த சிஸ்டம்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் டெஸ்கோடதும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோடதுல இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்கும். இந்த மாதிரி 2 ரெக்கார்டிங் போட்டு நான் கொடுத்துருவேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி அன்னைக்கு டேட் போட்டு 1, 2 போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டிரைவ்ல கூகுள் டிரைவ்ல நான் டெலீட் பண்ணிட்டேன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் ஹியர் அண்ட் தென் டு இட். ஐ திங்க் உங்களோட 1 and 2 இருக்கும். நான் கொடுக்குறப்பவே 1 and 2 தான் கொடுப்பேன். பட் நீங்க ஸ்டோர் பண்றப்போ இன்னைக்கு டேட் போட்டு 1 and 2 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகேங்களா? மேம் இந்த கூகுள் மீட் அந்த மாதிரிலாம் போனா கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகும் மேடம். அதுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாதுல்ல? அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா இல்ல இதுதான் கரெக்ட்டா இருக்குமா? எனக்கு கூகுள் மீட்டோட எனக்கு இந்த ஜூம் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு கோ டு மீட்டிங்னு ஒன்று இருக்கு. அது 14 டேஸ்க்கு அது டைம் லிமிட் கிடையாது. நான் அதை ட்ரை பண்றேன், முடிஞ்சதுன்னா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேடம். 2 வீடியோ இருக்கேன்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஓகே மேம். ஓகே, நான் அது 1 டே கொடுங்க, டைம் கொடுங்க. நான் முடிஞ்சதுன்னா கோ டு மீட்டிங்கும் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே. சோ என்னது வேற ஏதாவது क्वेश्चंस? இல்ல லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் சொன்னீங்க மேடம், அது யாருக்கும் கேட்கல. லாஸ்டா 5 மினிட்ஸ் இந்த ரெக்கார்டிங் இன்னைக்கு எடுத்து இதை லிசன் பண்ணி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்றது இந்த சர்வர் ஆக்சஸ் பத்தி தான் பேசினேன் நானு. திஸ் இஸ் வாட் ஐ செட். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க. ஓகே மேம். ஓகேவா? anything Ambika, Shirin, Sai? Nothing, ma'am. Okay. So see you tomorrow the same time. Okay. Okay.
Thank you. Okay. ஓகே மேம் Okay. தேங்க்யூ Bye. Thank you, ma'am. Bye.